ஹாரர் மூவி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு லாங் அவைட்டட் மூவி தான் நாஸ்ஃபெராட்டு. இந்த மூவியை டைரக்டர் ராபர்ட் எகர்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஆக்சுவலாக 1922 வந்த ஜெர்மன் சைலண்ட் ஃபிலிமான நாஸ்ஃபெராட்டுவோட ரீடெல்லிங் வெர்ஷன் தான். அந்த ஃபிலிமை அப்போவே ரீபூட் பண்ணியிருக்காங்க. 1979 நாஸ்ஃபெராட்டு த வேம்பயர் அப்படின்ற ஒரு டாக்கி மூவி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2000 திரும்பவும் ரீமேக் பண்ணி ஷேடோ ஆஃப் த வேம்பயர்ன்ற நேமில் விட்டாங்க. அந்த மூவியில் நம்ம ஸ்பைடர்மேன் ஆக்டர் கிரீன் காப்லின் வில்லியம் டஃபோ நாஸ்ஃபெராட்டுவாக நடிச்சிருந்தார், அதாவது வேம்பயர் நடிச்சிருந்தாரு. அவர் இந்த ராபர்ட் எகர்ஸோட நாஸ்ஃபெராட்டு மூவிலையுமே நடிச்சிருக்காரு. பட் இந்த மூவியில் ஒரு வேம்பயர் ஹண்டராக நடிச்சிருக்காரு. என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்க. பட் இந்த ஷேடோ ஆஃப் த வேம்பயர் மூவி நடிச்சதுக்காக நம்ம வில்லியம் டஃபோக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்றதுக்கான ஆஸ்கர் நாமினேஷன் கிடச்சிச்சு. பட் அவர் ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணல. ஸோ இந்த மூவியில் கவுண்ட் ஆர்லாக் அப்படின்ற அந்த வேம்பயர் கேரக்டர் நடிச்சிருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம இட் மூவியில் பென்னிவைஸ் த கிளவுனாக நடித்த பில் ஸ்கார்ஸ்கார்ட் தான். ஸோ இந்த ட்ரெய்லரில் ஃபுல்லாகவே நம்ம கவுண்ட் ஆர்லாக்கோட ப்ரெசன்ஸை சீக்கிரட்டாகவே வச்சிருக்காங்க. அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை ஃபுல்லாக காட்டல. இந்த மூவி ரிலீஸ் பண்ண போகிறது ஃபோக்கஸ் ஃபீச்சர்ஸ் தான். இவர் தான் நம்ம ராபர்ட் எகர்ஸோட ப்ரீவியஸ் மூவியான த நார்த்மேனையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. லில்லி ரோஸ் ஸ்டெப் அப்படின்ற ஆக்ட்ரஸ் தான் எலன் ஹட்டர் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் நம்ம நாஸ்ஃபெராட்டு த வேம்பயரால், அதாவது கவுண்ட் ஆர்லாக்கால ஹார்ன் பண்ணப்படுறவங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டா தாமஸ் ஹட்டர் அப்படின்ற கேரக்டரில் நிக்கோலஸ் ஹால்ட் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இந்த மூவியில் ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஒரு புது கிளைண்ட்டை தேடி நம்ம நிக்கோலஸ் ஹால்ட் போகிற மாதிரியான ஒரு சீன் இந்த மூவியில் இருக்க போகுது. பட் அந்த கிளைண்ட் கடைசி செஞ்சுரி ஓல்டு வேம்பயர் கவுண்ட் ஆர்லாக் தான் தெரிய வந்து மறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கிரேவன் த ஹண்டர் மூவியில் நடிக்க போகிற ஆரான் டெய்லர் ஜான்சன் வந்து ஃப்ரெட்ரிக் ஹார்டிங்கிற கேரக்டர்லையும், எம்மா கோரின் வந்து ஆனா ஹார்டிங் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கெலாக்டஸாக ஹையர் பண்ணப்பட்டிருக்க ரால்ஃப் ஃபீனிஸை இந்த மூவியில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லியம் டஃபோ வந்து ஒரு ப்ரொஃபஸராக வேம்பயர் ஹண்டராக இந்த மூவியில் நடிச்சிருக்காரு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வேன் ஹெல்சிங்கோட கவுண்டர் பார்ட் தான் வில்லியம் டஃபோட ரோல். இந்த மூவியோட கேஸ்டிங் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாரி ஸ்டைல்ஸ் அண்ட் ஆனா டெய்லர் ஜாய் தான் தாமஸ் ஹட்டர் அண்ட் எலன் ஹட்டர் அப்படின்ற ரோலில் ப்ளே பண்ணுறதா இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எலன் ஹட்டர் அப்படின்ற அந்த பொண்ணுக்கு கெட்ட கனவுகள் நிறைய வர ஆரம்பிக்குது. அந்த கனவுல ஒரு ஆள் வந்து அவரை ரொம்பவே ஹார்ன் பண்ணுறான். ஸோ அதனால ப்ரொஃபஸர் வில்லியம் டஃபோ தேடி போகிறாங்க, ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெய்லர் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோர் போர்டிங் சைன்ஸை காமிக்கிறாங்க. ஹீ இஸ் கமிங் சொல்லிட்டு. அது வேற யாரையும் குறிக்கல, நம்ம கவுண்ட் ஆர்லாக் த வேம்பயரை தான் குறிக்குது. பட் கடைசியாக தங்களோட வாசல்லையே கவுண்ட் ஆர்லாக்கை சந்திக்க நேரிடுது. நம்ம ராபர்ட் எகர்ஸோட எந்த ஒரு ப்ரீவியஸ் மூவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜெனருக்குள்ள ஃபிட் ஆகாது. பட் அந்த எல்லா மூவிலையுமே சின்ன சின்ன ஹாரர் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். பட் இந்த நாஸ்ஃபெராட்டு மூவி ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் காத்திக் ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாரர் ஜானருக்குள்ள நுழைஞ்சிருச்சு. பட் இந்த நாஸ்ஃபெராட்டு மூவியோட ட்ரெய்லர்லேயே நம்ம ராபர்ட் எகர்ஸோட எக்ஸ்பர்டீஸ் தெரிஞ்சிருக்கு. எப்படி ஸ்டோரிக்குள்ள ஸ்லோவாக டென்ஷன் பில்ட் பண்ணுறாரு, அட்மாஸ்பரிக் ட்ரெட்டை எப்படி கிரியேட் பண்ணுறாரு அப்படின்றது. எந்த அளவுக்கு சவுண்டை ஸ்கில்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபியை பர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈசினஸை கிரியேட் பண்ண முடியும், ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ண முடியுங்கிறது நம்ம ராபர்ட் எகர்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்காவான பீரியட் செட்டிங்கை போட்டிருக்காங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரியான செட்டு போட்டு விஷுவல் ஷாட்ஸையும் அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த யூனிவர்ஸ் மொத்தமும் பயம் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் அழகாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நிறைய ஹாரர் எலமெண்ட்ஸ் வந்து சைக்காலஜிக்கல் கிரைசிஸை பேஸ் பண்ணியும் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை பேஸ் பண்ணி தான் வரும். பட் அது நம்ம விக்டிமை எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனத்தில் மாற்றி விடும் அப்படின்றதையும் இந்த மூவியில் பார்க்க முடியுன்ற மாதிரி ராபர்ட் எகர்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நாஸ்ஃபெராட்டு ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நம்ம வேம்பயரை ஃபுல்லாக காட்டாமலே ஆடியன்ஸ்க்கு ஒரு சென்ஸை, ஒரு ஃபியர் சென்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. கவுண்ட் ஆர்லாக்கோட அப்பியரன்ஸை ஃபுல்லாக காட்டலனாலும் எலன் ஹட்டரோட ட்ரீமில் வர அந்த கவுண்ட் ஆர்லாக் பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரியான ஒரு சீனு, அது நமக்கு ஜம்ப் ஸ்கேரை ஏற்படுத்தி விடுது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோர் போர்டிங் சைன்ஸை அந்த ட்ரெய்லரில் அங்கங்கே காட்டியிருக்காங்க. அது அவரோட லூமிங் ப்ரெசன்ஸை தெளிவாகவே எடுத்து காட்டுது. பட் இந்த ட்ரெய்லரோட கடைசியில் தான் நம்ம நாஸ்ஃபெராட்டு த கவுண்ட் ஆர்லாக்கோட அந்த ஷேடோ சிலவுட் நிழலை காமிக்கிறாங்க. பட் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அள்ளு விட்டுருது. ஸோ இப்படி தான் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ஃபியரை ராபர்ட் எகர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு, ஆர்லாக் அப்படின்ற அந்த வேம்பயர் கேரக்டரை காட்டாமலே.